கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்னதாக 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த ஏசியா தீர்க்கதரிசி என சொல்லப்படுகிற தீர்க்கதரிசி சமகாலத்திலே வரப்போகிற 2 தீர்க்கதரிசிகளை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். 2வதாக அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று சொல்லி, இந்த வழி பாதை என்பது நாம் யோசிக்கும் போது அது ஒரே பொருளை குறிக்கிறது போல காணப்பட்டாலும் அதிலே 2 காரியங்கள் வெளிப்படுகிறது. அதாவது வழி என்பது ஒன்று, பாதை என்பது வேறொன்று. வழி என்பது நாம் பார்க்கும்போது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு நாம் கடந்து போகும்போது நாம் மற்ற இடத்திலே அந்த வழியை கேட்கும்போது அவர்கள் நமக்கு பலவிதமான வழிகளை நமக்கு கூறுவார்கள். குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் இங்கே இருக்கிறவர்கள் தாம்பரத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒருவரை நாம் வழி கேட்கும் போது அவர் சொல்லுவார், நீங்க ஈசிஆர் வழியாக நீங்க சோழிங்கநல்லூர் போய் நீங்கள் தாம்பரம் போகலாம் என்று சொல்லுவார்கள். வேறொருவரை நாம் கேட்கும் போது நீங்கள் ஓஎம்ஆர் வழியிலே போய் குரோம்பேட்டை வழியாக தாம்பரத்துக்கு போகலாம் என்று சொல்லுவார்கள். 3வது ஒருவர் சொல்லுவார், நீங்கள் ஜிஎஸ்டி வழியாக போனால் அது உங்களுக்கு சௌகரியமாயிருக்கும், கிண்டி போய் நீங்கள் தாம்பரத்துக்கு போகுங்கள் என்று சொல்லுவார்கள். இது மாத்திரமல்ல, நாம் கூகுளிலே போய் வழியை நாம் கேட்கும் போது அது இன்னும் பலவிதமான வழிகளை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழிகள் அநேகமாய் காணப்பட்டாலும் நாம் எந்த வழியிலே போகிறோம் என்பதை தீர்மானிப்பதுதான் நம்முடைய பாதையாய் இருக்கிறது. அநேக வழிகள் இருக்கலாம், ஆனால் நாம் எந்த பாதையில் அந்த இடத்தை அடைகிறோம் என்பது அல்லது வழியில் போய் அடைகிறோம் என்பதுதான் பாதையாக இருக்கிறது. இதைதான் ஏசியா தீர்க்கதரிசி அவர் எழுதும்போது சொல்லுகிறார். 40வது அதிகாரம் 4வது வசனத்திலே, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். இந்த வேத வசனத்திலே 4 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, பள்ளங்கள்; 2வது மலை குன்றுகள்; 3வது கோணலானவைகள்; 4வது கரடு முரடானவைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில இடங்கள் பள்ளமாகவும், ஒரு சில இடங்கள் மலை போல அல்லது குன்றுகளைப் போலவும், ஒரு சில பாதைகள் கோணலானதும், ஒரு சில பகுதிகள் கரடு முரடாய் காணப்படுகிறது. இதுதான் இந்த ஏசியா தீர்க்கதரிசி இவை எல்லாவற்றையும் செவையாக்கும்படியாக அல்லது நம்முடைய பாதையில இடர் இல்லாதபடிக்கு கோணலான எல்லாவற்றையும் சமமாக்குறவராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வரப்போகிறார் என்பதை தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். நம்முடைய பாதையிலே உலகம், மாம்சம், ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நம்முடைய ஆண்டவரை அடைய முடியாதபடிக்கு அல்ல தேவ சமூகத்தை நாம் போக முடியாதபடிக்கு அநேக தடைகளாய் காணப்படும். அது பள்ளங்கள் கடினமானது, மலைகள் குன்றுகள் ஏறுவது கடினமானது, கோணலானவைகள் அதிக தூரம் சுற்றி போக வேண்டியது, கரடு முரடானவை நடப்பதற்கு கடினமான பாதை. இப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக தடைகள், அநேக காரியங்கள் நமக்கு காணப்பட்டாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே அவர் வந்தபோது இந்த இப்படிப்பட்ட இடர்கள் எல்லாவற்றையும், அது பள்ளங்களாய் இருக்கலாம், மலைகளாய் இருக்கலாம், கோணலாய் இருக்கலாம், கடறு முடரான்களாய் இருக்கலாம், அவை எல்லாவற்றையும் கர்த்தர் சமமாக நாம் நடப்பதற்கு எந்த விதமான தடை இல்லாதபடிக்கு நாம் அதிலே சிரமமின்றி நடப்பதற்கு எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்கிறவர். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் 2 காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஒன்று, நம்முடைய பாதைகளை அவர் செவையாக்குகிறவராக; 2வது, நம்முடைய வழிகளை அவர் சமமாய் மாற்றி நாம் எந்த விதமான கஷ்டம் இராதபடிக்கு, சிரமம் இராதபடிக்கு
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவதற்கு இயேசு அவர் இந்த உலகத்திலே வந்தார். வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பிதாவினிடத்திலே நான் போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு ஒருவர் தான் வழியாய் இருக்கிறார். அவர்தான் நமக்கு பாதையாக இருக்கிறார். அந்த பாதையிலே நாம் கடந்து போகும்போது நாம் பிதாவண்டையிலே நாம் சேர்வதற்கு அது லகுவான ஒரு பாதையாக, லகுவான ஒரு வழியாக இருக்கும் என்பதை இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவை கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே அந்த வழியிலே நடப்பதற்கு, அந்த செவ்வையான பாதையில் நாம் நடப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எங்களது முகவரி: எல்ஷாய் சர்ச், எல்ஷாய் காம்பவுண்ட், 2/70 ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், பாலவாக்கம், சென்னை 41, சவுத் இந்தியா. ஃபோன் நம்பர் 919444229865. இமெயில் அட்ரஸ் elshraichennai41@gmail.com. வெப்சைட் www.elshraiindia.in.